Good morning and welcome to our daily devotion. So, இன்னைக்கு நம்ம டிவோஷன் பார்க்க போது Proverbs chapter 12 verse 16 to 19. ஸோ Proverbs 12 16லேருந்து 19 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஓவியூ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அகெயின் சாலமன் ஃபஸ்ட்டு ஓவரால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முட்டாளோ ஒரு ஞானம் உள்ளவன் எப்படி வந்து அவங்க எமோஷன்ஸ் எப்படி வந்து பேச்சு அடுத்து எப்படி வந்து உண்மை அதை வந்து எப்படி செய்வாங்கன்றதை பற்றி சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு 16ல் வந்து முட்டாள்கள் வந்து கோவத்தை வந்து டக்குன்னு காட்டுவாங்க, ஆனால் ஞானம் உள்ள வந்து அதை வந்து நல்லா மறைவாக வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் உண்மை சொல்கிறவங்க வந்து எப்போவுமே சாட்சி வந்து நியாயமாக சொல்லுவாங்க, ஆனால் முட்டாள் வந்து பொய்யா பரவுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் 18 19 என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் வார்த்தைகள் வந்து முட்டாள்கள் வந்து கத்தி மாதிரி மற்றவங்கள அழிக்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்களாம். வேறு ஞானம் உள்ளவர்கள் வந்து மற்றவங்கள சுகப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற மெயின் வேர்ஸ் வந்து 18 Proverbs 12:18. அதில் என்ன சொல்கிறாருன்னா, த டங் ஆஃப் த வாய்ஸ் பிரிங்ஸ் ஹீலிங். அதாவது ஞானம் உள்ளவனோட வார்த்தைகள், அதாவது அவனோட நாவலேருந்து வர வார்த்தைகள் மற்றவங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும்னு சொல்கிறார். ஸோ அகெயின் இதிலேருந்து நம்ம மெயினாக எடுக்க போகிறது என்னென்னா, நம்ம கோவமும் நம்ம கேர்லெஸ்ஸாக நம்ம வார்த்தைகளில் நம்ம நாவலேருந்து நம்ம கேர்லெஸ்ஸாக நம்ம நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம், விச் நம்ம இன்டென்ஷன் இல்லாமல் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் டீமோட்டிவேட்டாக, மற்றவங்களுக்கு கொஞ்சம் கீழே பார்க்குற மாதிரி, மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தைகளாக இருக்கும். நம்ம அது இன்டென்ஷன் அது இல்லாமல் இருந்தாலும் அந்த மாதிரி அவர்களுக்கு இருக்கலாம். ஸோ அதனால் சாலமன் இதன் மூலமாக நம்மளுக்கு அந்த வேர்ஸ் 18லேருந்து நம்ம மெயின் டேக்அவே என்னென்னா, நம்ம வார்த்தைகளை ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுருக்கணும். அது எப்படின்னா, நம்ம ஜபத்தோட நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தால் தான், அவர் மூலமாக தான் நம்ம வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்களுக்கு சமாதானமும் மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குற வார்த்தையாக கொடுக்க முடியும்னு இதிலேருந்து எடுக்கிறோம். ஸோ அப்ளிகேஷன், ஸோ இது மூலமாக அந்த டேக்அவேலேருந்து அப்ளிகேஷன் என்ன? ஸோ நம்ம வார்த்தைகளில் நம்ம வந்து டெய்லி செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண, அது ரொம்ப கஷ்டம். அது செல்ஃப் கண்ட்ரோலுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை, தாழ்மை தேவை, அதுக்கப்புறம் ஒரு சென்ஸ் ஆஃப் அதர் பர்சன்ஸ் எம்பத்தி வேணும். அதாவது கொஞ்சம் எம்பத்தி வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் செல்ஃப் கண்ட்ரோலை எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து மற்றவங்க வந்து எஸ்பெஷலி மற்றவங்க வந்து அவங்க நாவனால நம்மளை கீழே தள்ளினாலும், மற்றவங்க வந்து நம்மளை டீமோட்டிவேட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் செல்ஃப் கண்ட்ரோல். அண்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரிவர்ஸில் வந்து அவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளும் தாக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பொறுமையாக தாழ்மையோட நம்ம அவங்கள ஹீல் பண்ணுற மாதிரி வார்த்தையாக சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஹார்ஷாக சொல்கிற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? ஜென்டிலான வார்த்தைகளை வச்சு டிஃப்யூஸ் பண்ணணும். அதாவது அவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப உளைச்சல் கொடுக்குற மாதிரி வார்த்தைகள் சொல்லலாம். நம்ம ரிட்டர்னுக்கு என்ன கொடுக்கணும்? பொறுமையாக ஜென்டிலாக அவங்கள அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் செட்டில் பண்ணுற மாதிரி சமாதானம் கொண்டு வர மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணும். அது கடைசியில் வந்து கடைசி அப்ளிகேஷன் வந்து அந்த மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் ரேஷாக இல்லை ஹார்ஷாக பேசுகிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம மன்னிக்கணும். மன்னிச்சுட்டு என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஏன்னா அது நியாயமாக திடீர்னு யாரோ கோவத்தில் திடீர்னு நம்மளை யாரோ டென்ஷனில் இல்லை அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் நம்ம மேலே கோவத்தை காட்டினா அது நியாயம் இல்லை தான். தட் இஸ் அன்ஜஸ்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பொறுமையாக இருந்துட்டு தாழ்மையாக இருந்துட்டு நம்ம அவங்களுக்கு மன்னிச்சுட்டு அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away from this. Thank you.